மது வேற எங்கேயாவது கிளம்பி போயிட்டா மறுபடியும் அவங்க தனியா கஷ்டப்படணும். அதனாலதான் அவங்க கூட அனுப்பி வைக்கல. இப்ப நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க அபி? என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா புரியல. இல்ல, மதுவை நம்ம கூடவே வச்சிருக்க முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல, அத பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நீங்க அப்படி நினைக்கல ராகவ். அபி, நாம தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல. முரளிய பத்தி அஞ்சலி அக்காக்கு தெரிஞ்சதும் நான் தான் அந்த வீட்டை விட்டு போயிருவேன்ல. அதுக்கப்புறம் நீங்க அவங்க லைஃப பத்தி என்ன டிசைட் பண்ணணுமோ தாராளமா பண்ணலாம். உங்க வாழ்க்கைய அவங்க கூட ஆரம்பிச்சாலும் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லூசுத்தனமா ஏதாவது பேசாத அபி. இல்ல ராகவ், நான் நிஜமாதான் சொல்றேன். பைத்தியம், அப்படியே நம்ம பிரிஞ்சு போயிட்டா கூட வேற யாரும் என் வாழ்க்கையில வரக்கூடாது, வேற யார் கூடவும் நான் வாழணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு நீ தானே அப்படி சொன்ன. அது எனக்கு கொடுக்கிற தண்டனை சொன்னில. அது மது விஷயத்துல இல்ல. ஏன்னா அவங்கதான் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மனசை ஆக்கிரமிச்சவங்கன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அதனால மது விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். இவளுக்கு இத்தனை மாசத்துல நம்ம மேல கொஞ்சம் கூட காதல் வரலையா? இப்படி நம்மளை தூக்கி போட துணிஞ்சு நிக்கிறா. நாம தான் இவன் மேல பைத்தியமா இருக்குமா? அபி அபி, என்ன அபி உன்னோட படபடக்கிற கண்கள், துருதுருப்பான முகம்லாம் அப்படியே வாடி போன ரோஸ் மாதிரி டல்லா இருக்கு. ஓ, மது ராகவ் லைஃப்ல திரும்பி வந்த அதிர்ச்சியில அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டியா? யார் லைஃப்ல வரத பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நல்லா நடிக்கிற அபி. அபி, ஆக்சுவலா அபி, மது உயிரோட இருக்கிறத சுந்தரி ஆண்டி என்கிட்ட சொன்னதும் எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஆனா உன் ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறவங்க யாரா இருந்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ராகவ் லைஃப்ல இருந்து அப்படியே சைலண்டா எவிக்ட் ஆகி போயிடணும்.